பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா செல்லலாம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற ஒரு வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எந்த காரியத்துல டெசிஷன் எடுக்க முடியாம, எந்த பாதையை கரெக்டா நீங்க சூஸ் பண்ண முடியாம, நீங்க நடுவுல நின்று மாட்டிக்கொண்டு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவரே உங்களுக்கு போதிக்க வல்ல தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயங்கி கொண்டிருக்கீங்களோ, இது கர்த்தருடைய சித்தம் தானா, இது கர்த்தருடைய சித்தம் இல்லையான்னு சொல்லிட்டு எந்த காரியத்துல நீங்க பயந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவரே போதித்து அவரே நீங்க நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவாராம். அது மட்டுமல்ல, அவர் என்ன அழகா சொல்றாருன்னா, அவருடைய கண்களை வைத்து நம் மேலே வைத்து அவர் ஆலோசனை சொல்ல வல்லவரா இருக்கிறார். அப்ப ஏங்க, ஐயோ நான் தனியா இருக்கிறேனே, என்னால டெசிஷன் எடுக்க முடியல, ஐயோ என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்றது, எல்லாமே என் மண்டையில தான் ஓடிட்டு இருக்குது, நான் எதுக்கு தான் பதில் சொல்றது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவர் போதித்து நமக்கு வழியை காட்டுகிறது மட்டுமல்ல, நம்மேல அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, எந்த பாதையை சூஸ் பண்றதுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, எல்லாமே கரெக்டா தான் போதா, இல்லைன்னா நம்மளே நம்மளுடைய இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கோமான்னு சொல்லிட்டு என்னென்ன டவுட் இருக்கிறதோ எல்லா காரியத்திலும் கத்தர் உங்களுக்கு வழியை, ஒரு தெளிவை கத்தர் கட்டளை எடுக்கிறத நீங்க பார்ப்பீங்க. என்னோடு இணைந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. சுகம் தங்கட்டும், பலன் தங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு இருங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அநாதி நோக்கம், உம்முடைய அனுகூலமான திட்டங்கள் மட்டும் எங்க வாழ்க்கையில நடந்தா எங்களுக்கு அதுவே போதும். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றும் நீக்கலோ படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.